கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நர்சீர், முந்தின சீரை பார்க்கலும் நர்சீர் என்ற செகண்ட் பார்ட் இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். ஹல்லேலூயா. ஜீவதேவன் பின் செல்லுவாம், ஜீவ ஒளிதனை கண்டடைவாம். ஜீவதேவன் பின் செல்லுவாம், ஜீவ ஒளிதனை கண்டடைவாம். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கம். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உண்மை வழி நடந்திடும், உத்தம நிற்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும், உத்தம நிற்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மேல் வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மேல் வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். உள்ளமதின் வாரங்களை உக்காமாய் கர்த்தரிடம் சொல்லுவாம். உள்ளமதின் வாரங்களை உக்காமாய் கர்த்தரிடம் சொல்லுவாம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவாம், இயேசுவன் தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவாம், இயேசுவன் தாதரிப்பார். அன்புமிகு அண்ணல் இவர், அருமை இயேசுவை நெருங்குவாம். அன்புமிகு அண்ணல் இவர், அருமை இயேசுவை நெருங்குவாம். தம்மாண்டே வந்தோரை தள்ளிடாரே, தாயார் அணைத்திடுவார். தம்மாண்டே வந்தோரை தள்ளிடாரே, தாயார் அணைத்திடுவார். நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர் தங்கிடுமே. நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர் தங்கிடுமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கெட்டது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கெட்டது கிடைக்குமே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட். நம்ம இன்னைக்கு செகண்ட் சேதம், முந்தின சீரை பார்த்து நர்சீர் செய்திக்கு ஆதாரமான வாசனம் எசேக்கியேல் 36வது அதிகாரம் 11வது வசனம். எசேக்கியேல் 36:11 தி செகண்ட் பார்ட். வசனத்தை வாசிக்கிறேன். வசனத்தினுடைய ஆழத்தை நம்ம புரிஞ்சாதான் செய்தி புரியும். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவங்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்கப்படுவேன். பூர்வ நாட்களிலே நீங்கள் இருந்த நிலைமையிலே நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கலாம் உங்களுக்கு நற்சீர் உண்டாக்குவேன். அதனாலே நான் கர்த்தர். முந்தின சீரை பார்க்கலாம் நற்சீர். ஆண்டவர் இஸ்ரேல் தேசத்தை தெரிந்து கொண்டார். அவர் சொல்லுகிறார், நான் உங்கள் மேல் கண்ணோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்க என்னை விட்டு விலகி போகக்கூடாது, என்னை சேவிக்கணும், என்னுடைய கட்டளைகளை நீங்க கை கொள்ளணும். அப்படி நீங்க இருந்தீங்கன்னா இந்த ஆசீர்வாதம் கொடுப்பேன் அப்படிங்கிறார். ஆனா அவங்க அப்படி செய்யல. ஆண்டவரை விட்டு போய் விக்கிரகத்திட்ட போயிட்டாங்க. குறிப்பா யோசுவா காலத்துல, நியாயாதிபதி காலத்துல இது மேக்சிமம் நடந்துச்சு. யோசுவா காலத்துல அது நிறைய நடக்கல. ஏன்னா யோசுவா இருந்தாரு, பல்ல உடைச்சுட்டுவார். யோசுவா பாத்தீங்கன்னா அவர் ஒரு வெரி டஃப் மேன், பயங்கரமான ஒரு மனிதன். ஆண்டவர் மேல வைராக்கியம். நானும் என் வீட்டாரோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீ யாரப்பா தெரிந்து கொள்ள போற அப்படின்னு டேரக்டா கேட்பார். சாய்ஸ் உனக்கு அப்படின்றார். அவரு ஒரு ஊழியக்காரன், வேலைக்காரன். வேலைக்காரனா இருந்து அப்படி ஒரு டஃபா இருந்தாரு. அவரு காலத்துல மக்கள் பயந்து போயிருந்தாங்க. ஆனா நியாயாதிபதி காலங்கள் வரும் பொழுது
அந்த பயமெல்லாம் ஓடி போச்சு. இவங்க ஒரு மனம் போல ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மனம் போல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததுனால இவர்களுக்கு நடந்தது என்னன்னா, நியாயாதிபதி புஸ்தகத்தை நம்ம பார்க்க போயிருக்கோம். நியாயாதிபதிகளை நம்ம பார்த்தா தான் ஆண்டவர் அந்த தேசத்துக்கு எப்படி வச்சிருந்தாரு, அவங்க அதை இழந்துட்டாங்க. வாசிப்போமா 6வது அதிகாரம், நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து அவங்க முந்தினை சிறை இழந்துட்டாங்கிறத பார்க்க போறோம். 6:1. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். நீ பொல்லாப்பானதை செஞ்சேன்னா நான் உன் எதிரி கையில உன்னை வித்து போட்டுருவேன். வித்து போடலாம். அப்புறம் எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. எனக்கு ஒரு பில்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை நான் வித்துட்டேன். வித்தாச்சுன்னா எனக்கு அதுக்கு என்ன கிடையாது, சம்மந்தமே கிடையாது. அது மாதிரி ஐ வில் செல் இட் அப்படிங்கிறார். இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியான கையில ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுக்கறதுனாலது இந்த பசங்க இஸ்ரேல் மக்கள் நான் சொன்னா கேட்க மாட்டாங்க, அதான் என்ன செய்ய, நீ வச்சுக்கோ, என்னன்னாலும் செய், அடி உத என்னன்னாலும் பண்ணு அப்படின்னு சொல்லி. இப்ப இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பயந்து பயந்து வாழ்ற ஒரு வாழ்க்கை இல்லை. இப்ப நமக்கு அப்படி இருக்கா சொல்லுங்க? நம்ம வேலை பார்க்குறோம், ஒருத்தருக்கும் ஒரு வேலை. கவிதா கேன்டீன்ல இருக்கா, கஷ்டமான வேலை. இப்போ கொஞ்சம் வெயிலெலாம் குறைஞ்சிருச்சு, வெக்க இல்லை. அவங்க நின்று வேலை பார்க்கும்போது அவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டமானது. ஆனால் ஒரு 6 மணிக்கெல்லாம் முடிச்சாச்சா, குளிச்சுட்டு வச்சுட்டு நிறையா பவுடரை போட்டுக்கிட்டு அன்னைக்கு ஒரு ஸ்டாஃப் சொல்கிறா, இவங்கெல்லாம் உட்காந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க சார்னு. அவங்க கொஞ்சம் தானே எடுக்கிறாங்க, எடுத்தா உனக்கு என்னமா செய்துன்னு சும்மா சொன்னேன் சார் அவங்கள்ட்ட. அதாவது அப்புறம் அவங்களுக்கு ரெஸ்ட், அவங்களுக்கு நல்லா சாப்பிடலாம், எவ்வளோ நாளும் சாப்பிடலாம், யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. இவங்களுக்கு பயம் எல்லாம் கிடையாது, ஜாப் செக்யூரிட்டி இருக்கு. யாரும் அவ்வளோ லேசாக அவங்களோட வேலையை தொட முடியாது, ஏன்னா வேற யாரும் அந்த வேலைக்கு வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு வேலையை அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நான் இருக்கேன், என் வாழ்க்கையில் ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்காரு. ஆனால் இவங்க அப்படி கிடையாது, இவங்க ஒரு பயந்து பயந்து வாழ்ற ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க. வாசிப்போமா 2வது வசனம், நியாயாதிபதிகள் 6:2. மீதியானுடைய கை இஸ்ரவேல் பலத்ததினாலே இஸ்ரவேல் புத்திரர் மீதியான நிமித்தம் தங்கள் மலைகளில் உள்ள கெபிகளிலும் குகையிலும் அருணாசனத்தையும் அடைக்கணும். நியூஸ் வரும், வராய மீதியான்னு சொல்லி, அப்ப எல்லாத்தையும் விட்டுறணும். ஆடு மாடு தானியம் லொட்டு லொசுக்கு பிள்ளையும் பொண்டாட்டியும் கூட்டிட்டு ஓடு, தட தட தடனை ஓடி அங்கே ஒளிஞ்சுக்கிறதுக்கு இடம் இருக்கும். இவங்க இவங்களை பிடிச்சிட்டு போறதுக்காண்டி கிடையாது. அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3வது வசனம், இஸ்ரவேல் விதைத்திருக்கும் போது மீதியானர் அவர்கள் பாளையம் இறங்கி, 4வது வசனம் பாருங்க, விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலின் ஆகாரத்தினாலும் ஆடு மாடு வைக்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போடுவாங்க. வரும்போது வெட்டுக்கிளியை போல வருவாங்க. இப்ப இவங்க வாழ்க்கை ரொம்ப சோகமாயிடுச்சு. இவங்க ஒரு காலத்துல எப்படி வல்லமையா இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னாகமம் 31வது அதிகாரத்துல 31வது அதிகாரத்துல இதே மக்கள் யாரு, இஸ்ரவேல் மக்கள் 31:9, அன்றையும் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானரை சிறைப்பிடி சொல்றாங்க. தலையில மாறிடுச்சு. ஒரு காலத்துல இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் பயப்பட்டாங்க. சிறைப்பிடித்து குழந்தைகளையும் சிறைப்பிடித்து அவருடைய மிருக ஜீவன்கள் ஆடு மாடு எல்லாத்தையும் கொள்ளையிட்டு அவர் ஊர்ல அக்னியால சுட்டேற்ற. இன்னைக்கு ஆண்டோடைய பாதுகாப்பு போயிடுச்சு, ஆண்டோடைய சேஃப்டி போயிடுச்சு. சொல்றாரு, நீ என்னை விட்டு போனா 7 வருஷம் ஒப்பு கொடுத்து. இந்த நேரத்துல என்ன ஆயிடுச்சு, சீர் போயிடுச்சு. ஆனா ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு முந்தின சீரை நான் கொடுப்பேங்கிறார். சொன்னாரா? அவர் அப்படி தேடிட்டே இருக்காரு, யாரை பார்க்கலாம் யாரை பிடிக்கலாம் அப்படின்ட்டு. ஒரு பயந்த ஒருத்தரை பிடிக்கிறாரு. அது யாருன்னு கேட்டீங்கன்னா 6வது அதிகாரம் 16வது வசனம், கிதியோன், அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியாண்டை தப்பிக்கிறதுக்கு ஆலை சமீபத்தை போறாங்க. பாருங்க, இவ்வளவு விவரமானவனா 2 வகையான விளைச்சல். கோதுமைய ஒரு இடத்துல என்ன செய்வாங்க, அடிப்பாங்க. ஆலையில திராட்சை ரசம்
திராட்சை புளியுது தான் திராட்சை ரசம். இவனுக்கு நல்லா தெரியும் அவங்க எங்க வருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆலைக்கு சமீபமா வந்து அங்க வந்து கோதுமை என்ன செய்யறேன் புரியலன்னு சொல்லும். ஆனா பயந்தாரு. ஆண்டவர் இவனை பிடிச்சிட்டாரு. பிடிச்சிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12 கர்த்தருடைய தூதனானவன் அவருக்கு தெரிவித்தார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு இருக்க எனக்கு தலை சுத்திடுச்சு. இப்போ நாங்களே சீரெல்லாம் போய் பயந்து போய் ஒளிஞ்சுக்கிட்டு உயிர் தப்பிச்சா போதும்ட்டு இந்த கோதுமையாவது நாங்கள் காப்பாற்றினா தான் சாப்பிட முடியும். இல்லை நாங்கள் சாப்பிட்டு செத்து போயிடுவோம். இல்லை பயந்து. ஆனால் அவன் தானே எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்போ கேட்குறான். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளாம் எங்களுக்கு நேர்மை. கர்த்தரை எங்களுக்கு எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா? பிதாக்கள் சொன்ன சீரெல்லாம் எங்க போச்சியா? இப்ப நாங்க மீதியாருடைய கையில மாட்டிக்கிட்டு இருக்கோம். இவங்களே கடவுள் இருக்காரு, அவர் இருந்தா ஏன் இப்படி செய்யறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறார். ஆண்டவர் எவ்வளவு தெளிவா சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 14 வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேல் மீதான ரட்சிப்ப. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. ஒரு சாட்சி உங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு டாக்டர், அவரு ரட்சிக்கப்பட்டவர், பின்மாற்றத்துல போய் பிசாசு பிடியில மாட்டி பயங்கரமா அவருடைய ஆசீர்வாதம் எல்லாம் போய் எங்க ஆஸ்பத்திரிக்கு வரும்போது விக்கல் ஏப்பம் இந்த ரெண்டோட வர்றாரு. உங்க பாட்டி அவங்களோட கூட இருந்தாங்க. உங்க பாட்டி சொல்லுது, பாட்டியுடைய கணவன் தாத்தா இறக்கும்போது இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் முடிவு வந்துருச்சு. விக்கல் ஏப்பம் அதோட டெத். இவர் எம்பிபிஎஸ் டாக்டர், ஜிஹெச்ல எம்பிபிஎஸ் முடிச்சு விருதுநகர்ல போஸ்டிங் இருக்குது. யாராவது சொன்னாங்க லைசன்ஸ் ஆசிரிப்பாங்க, அவரு மருந்து கொடுத்தாருன்னா சரியா இருக்கு. என் தம்பிட்ட வந்தார். என் தம்பி பார்த்துட்டு, டாக்டர் நான் உங்களுக்கு பேண்டின் இன்ஜெக்ஷன் போடலாம், நீங்க பேண்டின் இன்ஜெக்ஷன் போடுறீங்களா இல்லைன்னா எங்க அண்ணன் பைபிள் ஸ்டடி நடத்துறது அங்க போறீங்களான்ட்டு. நான் அங்க போறேன் சார்ட்டு எங்க வந்தார். வந்து அவரோட பேசி 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 அவர் சொல்லுவார், டாக்டர் நீங்க என்ன ஜோம் பண்ணாலும் அது கேட்காது. ஏன்னா எனக்கு எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஜோம் பண்ணிட்டாங்க, ஆனா யாரும் என்ன சரி பண்ண முடியல. பேரெல்லாம் போடக்கூடாதாம்மா, சரியா? கரெக்டா ஒவ்வொரு மகாராஜாவோட அம்மா வந்து உட்காந்துருக்காங்க பைபிள் ஸ்டடியில். வெரி குட், அம்மாவுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். வைராக்கியமான அம்மா அது. அன்னைக்கு மகாராஜாவோட அம்மா ரட்சிக்கப்பட்ட அம்மா. ரைட், வெரி குட், காட் பிளஸ் யூ அம்மா. சரி, இந்த டாக்டர் இப்பவுமே ஒரே சோகமா இருப்பார். அன்னைக்கு நான் சொன்னேன், டாக்டர் நீங்க வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. எனக்கு நிக்க முடியல, நடக்க முடியல, நான் எப்படி போறது அப்படின்னாரு. நான் கேட்டேன், காலையில் எழுந்திரிச்சு பாத்ரூம் போனீங்களான்னு கேட்டேன். போனேன் சார். பல் தேய்ச்சிங்களா? பல் தேய்ச்சிங்க. காப்பி குடிச்சிங்களா? குடிச்சேன். இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு பலன் இருந்துச்சா? இருந்துச்சு. அந்த பலத்தோடு நீங்க ஜிஹெச்சுக்கு போகணும் அப்படின்னு சொன்னேன். இந்த வசனத்தை வச்சு, உனக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலத்தோடு போங்க டாக்டர். ரொம்ப சோகமா ஆட்டோல ஏறி உட்கார்ந்தாரு. போனாரு, போயிட்டு வந்துட்டாரு. வந்து எனக்கு ஒரு ஸ்டெத்தஸ்கோப் கொண்டு வந்து, டாக்டர் எனக்கு ஜோமனி கொடுங்க அப்படின்னாரு. ஸ்டெத்தஸ்கோப் யாராவது ஜோமனி கொடுப்பாங்களா அப்படின்னு நான் கேட்டேன். உங்களுக்கு தெரியாது டாக்டர், நான் நேரா நீ பெட்டிக்குள்ளதான் போறேன் அப்படின்னு நினைச்சேன். நீ உனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலத்தோடு போனீங்கல்ல, ஏறி உட்கார்ந்து ஸ்டெத்து இல்லைன்ட்டு ஒருத்தர் ஸ்டெத்தை நான் வாங்கி பேஷண்ட்டை பார்த்துட்டு வந்துட்டேன். திரும்ப கடன் கேட்க முடியாது, வர வழியே ஒரு ஸ்டெத்து வாங்கிட்டு வந்துட்டேன். இனி எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை வந்துருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நல்லா ஒரு பலன் வந்துச்சு அவருக்கு. ஒரு கல்யாணம் ஆகலை, ஒரு ஆண்டவர் கல்யாணத்தை கொடுத்தாரு. கல்யாணத்தை பிடிச்சி அவர் 3 ஆண் குழந்தைகள் இருக்குது. அது எப்படின்னா இந்த வசனத்தை வச்சு அவருக்கு அந்த பலன் கிடைச்சு. உனக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலத்தோட போ. சரி, போயிட்டாரா? போனவர் ஒரு பயந்த மனுஷன். அதனால ஆண்டவர்கிட்ட அடையாளம் கேட்கிறாரு. நீங்க சொன்னீங்களே ஆண்டவரே, அதனால 2 அடையாளம் கேட்கிறாரு. 6வது அதிகாரம் 36 வசனத்துல, அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, தேவரீர் சொன்னபடி என் கையிலே ரட்சிக்கிறதுனால இந்த மயிருள்ள ஒரு தோலை கலத்திர போடுங்க. பனி தோல் மேல மட்டும் பெய்யணும், பூமியெல்லாம் காஞ்சிருக்கும். இது எவ்வளவு கஷ்டமான வேலை பாருங்க. பனி எங்க பெய்யும்? எல்லா இடத்துலையும் பெய்யும். ஆனா எங்கதான் பெய்யணும்? தோல் மேல மட்டும் பெய்யணும், மற்ற இடத்துல பெய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை புளிஞ்சானா ஒரு கிண்ண நிறைய வந்துருச்சு. யோசிச்சு பார்த்துருப்பாங்க, இவனும் தண்ணி ஊற்றி வச்சானா? அப்படிதான், தண்ணி ஊற்றி வச்சானா? அப்ப அதனால ஆண்டவர்கிட்ட இன்னொரு டெஸ்ட் கேட்போம் அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு ராத்திரி நீங்க எல்லா இடத்துலயும் பனி பெய்யணும், ஆனா இதுல மட்டும் என்ன செய்யக்கூடாது, பெய்யக்கூடாது. அதையும் ஆண்டவர் நடத்தி காட்டிட்டேன். இப்பயும் இவருக்கு சந்தேகம் போகல.
இப்ப ஆண்டவர் பார்த்தாரு, இவனுக்கு நான் சொன்னானா நம்ப மாட்டான், யார் சொன்னா நான் நம்புறேன், ஒரு மனுஷன் சொன்னா நம்புவோம் அப்படின்ட்டு ஒரு மனுஷன் அனுப்புறாரு. எவ்வளவு கேவலமா இருக்கு பார்த்தீங்களா? நம்ம ஆண்டவர் சொன்னா கேட்கணுமா, மனுஷன் சொன்னா கேட்கணுமா? ஆண்டவர் சொன்னா தான் கேட்கணும், ஆனா மனுஷன் சொல்றது கேட்க அங்க அனுப்புறாரு. 7வது அதிகாரம் ஒரு இந்த மீதியான அங்க பழத்தை அங்க போய் 9 சொல்லு. அந்த ராத்திரி கர்த்தர் அவனுக்கு, நீ எழுந்து அந்த சேனை எடுத்துட்டு போ, அதை ஒன்று. அப்ப அங்க 2 பேர் பேசுறதை கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? 13 கிதியோன் வந்த பொழுது ஒருவன் மற்றொன்று, அதை எதிரி உடைய மக்கள் ஒரு சொப்பனை பார்த்தேன், அதுல ஒரு கட்டியிருந்த வார்கோதுமை அப்பம் மீதியாண்டிய வந்து அதை கவுத்து போட்டுச்சு. அப்பொழுது இது என்னன்னு கேட்கிறான். இது இஸ்ரேலுடைய பட்டயம் மேல தேவன் மீதியானை ஒப்பு கொடுத்தார். இந்த பட்டயம் ஒப்பு கொடுத்தார்னு சொல்லி சொன்ன உடனே 16 300 பேரை கூட்டிட்டு கிளம்பிட்டான். நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஆண்டவர் 2 அடையாளம் கொடுத்தாரு, நம்ப மாட்டேன்ட்டான். ஆனா எதிரி என்ன சொன்னாரோ நம்பிட்டான். ஆண்டவர் அதெல்லாம் கண்டுக்கிட மாட்டார். ஆனா முந்தின சீர் அவர் கொடுக்கிறார். ஒரு காலத்துல இந்த மீதியானர்களை விரட்டி விரட்டி அடிச்சு இவங்க பயந்து ஓடி இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் எப்படி அவங்களை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முந்தின சீரை ஏழாவது அதிகாரம் 'ஃபுல்லா நீங்க வாசிங்கன்னா இவங்க எல்லாம் ஜெயித்து 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 இப்ப இவருக்கு ஒரு முந்தின சீரை பாரு, ஒரு சூப்பர் சீரை ஒரு மக்கள் கொடுக்கறாங்க. 8வது அதிகாரம் 22. அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் கிதியோனை நோக்கி, நீர் எங்களை மீதியான கையில் நீங்களாக்கி விட்டபடினாலே நீரும் உம்முடைய குமாரனும் எங்களை ஆள வேண்டும். ஆள வேண்டும். இது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். நீங்க தான் எங்களை ஆளணுங்கிறாங்க. அதான் ஆண்டோடைய எதிர்பார்ப்பு. ஆனா இவர் சொல்றாரு, அதற்கு கிதியோன், நான் உங்களை ஆள மாட்டேன், என் குமாரன் உங்களை ஆள மாட்டான், கர்த்தரே உங்களை ஆளுகை செய்வார். என்ன ஒரு முந்தின சீர ஆண்டவர் கொடுத்திருக்காங்க. ஒரு காலத்துல இதே கிதியோன் பயந்து இருந்தான். ஆனா பயந்த கிதியோனை ஆண்டவரை பலப்படுத்தி 2 அடையாளம் கொடுத்தாரு. நம்ப மாட்டேன்ட்டான். எதிரி பேச்ச கேட்க வைக்கிறாரு. கேட்டு ஆசீர்வதிக்கிறார். இதனால ஆண்டவர் இதுதான் ஆண்டவருடைய நோக்கம் அப்படின்னு நாம் சொல்லி எடுத்துக்கலாம். 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 7வது வசனம். 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது அவன் ஆயுததாரி, இது சவுல். அதாவது ஆண்டவருக்கு 300 பேர் போதும், நிறைய கும்பல் தேவையில்லை. இது ஏன்னா அது ஆண்டோடைய ஒரு ஸ்பெஷல் வல்லமை இருக்குது. அப்பொழுது 6வது வசனம், யோனத்தான் தன் ஆயுததாரிய வாலிபனுக்கு விருது, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார், அநேக பேரை கொண்டாலும் கொஞ்சம் பேரை கொண்டாலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை. 300 பேரை வச்சு ஜெயிச்சார். ஜெயிச்சு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவர் தான் ஆளணுன்றது தேவனுடைய பிளான். 1 சாமுவேல் 8வது அதிகாரம் 7வது வசனம். 1 சாமுவேல் 8:7. அப்பொழுது கர்த்தர் சாமுவேல் நோக்கி, ஜனங்களோடு சொல்வார்கள், கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவளை ஆளவரோடு என்னை தள்ளினார்கள். ஆண்டவர் பெரிய ஆசை என்னன்னா, நான் தான் உங்களுக்கு ராஜாவா இருக்கேன், நான் தான் உங்களுக்கு கடவுள், ஆளினால் நான் தான். நான் ஒரு நியாயாதிபதி அனுப்புவேன், அவன் உங்கள்கிட்ட பேசுவான், நீங்க அந்த வார்த்தையை கேட்கணும். ஆனா இவங்க சொல்றாங்க, நோ 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 நோ, எங்களுக்கு எல்லாரும் மாதிரி என்ன வேணும், ராஜா வேணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு ராஜா என்ன செஞ்சிட்டாங்க தெரிஞ்சு கொண்டாங்க. சரி, இப்ப ஆண்டோடைய வாக்கு தத்துவத்தை திரும்ப நான் உங்களுக்கு காட்டப்போகும். எடுத்துக்கொள்ளுமா, எசேக்கியேல் 36வது அதிகாரம் 11வது வசனம். உங்கள் மேல் மனுஷரையும் மிருகங்களையும் பெறுவேன், பூர்வ நாட்களிலே நீங்கள் இருந்த நிலைமையிலும் நான் உங்களை ஸ்தாபித்து அது என்னன்ற நம்ம பார்க்க போறோம். இப்ப இதுல ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா, இந்த முந்தின அதிகாரம்
35வது அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. இஸ்ரேல் மலைகள் பாழாக்கப்பட்டது, எங்களுக்கு இரையாக கொடுக்கப்பட்டது. பாழாக்கப்பட்டுச்சு. ஏன் பாழாக்கப்பட்டுச்சு சொல்லுங்க? அவங்க ஆண்டவரை விட்டு தூரமா போயிடுவாங்க. எப்பவுமே ஆண்டவருக்கு ஆசை என்னன்னா, நீ என் கூட இருக்கணும், என் கை உன் கூட இருக்கணும், என் கை ஆசீர்வதிக்கிற கை, என் கை உன் கூட இருக்கணும். ஆனா இவங்க என்ன செய்வாங்கன்னா விற்கிறதுட்டு போயிடுவாங்க. ஏன் விற்கிறதுட்ட போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுற்றி இருக்க மக்கள் அவங்க என்ன செய்வாங்க, கருத்துருவாங்க. எங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு மேரி அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்தாங்க, கிறிஸ்தவ பொண்ணு. ரெகுலரா பைபிள் ஸ்டடிக்கு வருவாங்க. அவளை மாதிரி பைபிள் ஸ்டடி வரப்பலையும் நம்ம பார்க்க முடியாது. ஆனா அவளுக்கு திருமணம் ஆகல. கல்யாணம் ஆனவங்க பக்கத்துல ஒரு பொண்ணு, ஒரு லேடி குண்டா ஒரு அம்மா இருக்கும். அது இந்த பொண்ணை கூட்டிட்டு ஒரு இந்து கோயில போய் விளக்கு படம் வச்சிருச்சு. இவ பார்த்தா, நம்ம இயேசு மாப்பிள்ளையே கொடுக்க மாட்டேங்கிறாரு, அங்க போயிட்டு. அவளுக்கு திருமணம் ஆச்சு, முத குழந்தை, 2வது 3 பிள்ளைகள் பிறந்துச்சு. 3 பிள்ளைகளும் பிறக்கும் பொழுது மரண தருவாயில தான் கிடந்தாங்க. டெத் பெட்ல இருந்து தான் வெளியே வந்தாங்க. இப்பயும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. காரணம் எங்க போயிடறாங்க? ஆண்டவர் விட்டு போயிடறாங்க. ஆண்டவர் விட்டு போயாச்சுன்னா மலைகள் என்ன செய்யப்படுது? பாழாக்கப்பட்டது, எங்களுக்கு இரையாக கொடுக்கப்பட்டது. இந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஷேப்பை மாத்திட்டாரு. ஷேப்ன்றது என்ன அப்படின்னு அவங்களுக்கு சொல்றோம். எல்லாத்துக்கும் ஒரு ஷேப் இருக்கு, அடையாளம் இருக்கு. இப்ப ஒரு இதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லுங்க. ஒரு உங்க வயசு என்னங்க? 65 வயசுங்கிறாரு. ஆனா அவர் நடக்கிற நடையும் அப்படி ஸ்டைலா நடக்கிறதெல்லாம் பார்த்தானா 65 வயசு மாதிரியே இல்லை. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா பாடியை ஃபிட்டா வச்சிருக்கிறார். அவரை பார்த்து என்ன சொல்லுவாங்க? வரலங்க, வயசோட நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, லுக்கிங் வெரி ஹெல்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதே நேரத்தில் அடையாளம்னு ஒன்று இருக்குது. அந்த அடையாளங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு நோய் வந்துருச்சு. இந்த நோய் வந்தாங்கன்னா காலில் புண்ணு வந்து காலை கட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஏங்க, இது என் கால் சுகரை நான் சரியாக கவனிக்கலான்ட்டு. இது ஒரு அடையாளம். ஒரு பிச்சைக்காரன் இருக்கான். நீங்க எப்படி பார்ப்பீங்க பிச்சைக்காரன் சொல்லி? அவன் கையில் ஒரு ஓடு, எதுக்காண்டி வச்சிருக்கான்? பிச்சை வாங்க. அது அவனுக்கு ஒரு அடையாளம். ஒரு குருடன் இருக்கான். அந்த காலத்துல ஒரு குருடன் இருந்தான். அவன் ஒரு போத்திக்கிற ஒரு ஷால் வரும், அது சொல்லும் நான் ஒரு குஷ்டரோகி அப்படின்னு சொல்லுவேன். இப்படி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கு. அதுபோல இஸ்ரேல் மக்களுக்கு பூர்வ காலத்துல அடையாளம் இருந்துச்சு. 36வது அதிகாரம் 11வது வசனம். அந்த அடையாளம் என்னன்னா, உங்கள் மேல் மனுஷரையும் மிருகமும் பெருகி பழுகி வர்த்திக்கப்படும். இதுதான் அடையாளம். இஸ்ரேல் தேசத்தை ஃபுல்லா செழிப்பு 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 செழிப்பு, எல்லா இடத்துலையும் ஆசீர்வாதம். அது ஒரு அடையாளம். அந்த அடையாளம் போயிடுச்சு. புரியுது உங்களுக்கு? இதான் பழுகி, இந்த பழுகி பெருகி வர்க்க அடையாளம் இருந்துச்சு. ஆனா இந்த அடையாளம் என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. சரி, இப்ப அடையாளம் நம்ம பார்க்க போறோம். சரி, அடையாளம் முந்தின சரி எப்படி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 40வது அதிகாரம். யோசேப்பு, நம்ம எல்லாருக்கும் யோசேப்பு தெரியும். யோசேப்பு நல்லவனா? அவன் நல்லவன். அவர் போர்த்திபார் வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. போர்த்திபாருக்கு வீட்டுக்கு வந்தவுடனே அங்க அவர் போர்த்திபார் ஆசீர்வதிக்கப்படுகிறார். பாருங்க, இதுதான் அடையாளம். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 5வது வசனம். அவனை தன் வீட்டுக்கும் எல்லாத்துக்கும் விசாரணை கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு எல்லா இடத்துலையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம். இது ஒரு அடையாளம். ஒரு நபரை பத்தி நான் சொல்றேன். எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர், அவரு என்ன வேலை செஞ்சாலும் அங்க ஊத்திக்கணும். இவரு ஒரு தீப்பெட்டி ஃபேக்டரி ஆரம்பிச்சு கரெக்டா 1 மாசத்துல தீப்பிடிச்சிருச்சு. ஃபேக்டரி அவுட். சிவகாசியில ஒரு மேட்ச் ஃபேக்டரியில, இது இன்னொரு கிராக்கர்ஸ் ஃபேக்டரியில யாரோ ஃப்ரெண்டு இவரை கொண்டு போய் வேலைக்கு சேர்த்தாரு. சரியா சேர்த்து 10 நாளையில அந்த இதை வெடிச்சிருச்சு. தப்பாட்டும். ஏய், நீ போனாலே இந்த மாதிரி பிரச்சனை வந்துடுறா. ஆனால் நீ என்ன செய்ய, தயவு செய்து எங்கேயும் போய் என்ன செய்ய, வேலைக்கு சேராத, நீ ஒரு பிசினஸ் ஆரம்பி அப்படின்னு சொல்லி. சரி, ஒய்ஃப் சொல்லிச்சு, எல்லா லேடிஸும் நேவ் பாலிஷ் போடுவாங்க, நம்ம நேவ் பாலிஷ் வாங்கி வச்சு அதில் ஒரு 5 ரூபா 10 ரூபாலாம் வச்சு விற்போம். ஒரு பெரிய பாக்ஸ் நிறையா வாங்கி அடுக்கி வச்சாங்க. அந்த கதவு டப்புன்னு மூடிச்சு. அப்படி கீழே வந்து எட்டலாம் காலி. இவர் அடையாளம் என்ன? அடையாளம்? யோகமே இல்லாத மனுஷன் சீல வருங்க.
இப்போ அவர் பேசாம வீட்டில் உட்காந்துட்டு இருக்காரு. எங்கேயும் வேலைக்கு போனா அங்கே சிக்கல், வீட்டில் இருந்தா அங்கேயும் சிக்கல். ஸோ தொழிலே பண்ண வேண்டாம் அப்படின்னு உட்காந்துருக்காரு. ஆனா இங்க யோசேப்பின் நிமித்தம் போர்த்திபார் வீடு ஆண்டவர் செய்றாரு, ஆசீர்வதிக்கிறார். சரி, இப்ப நான் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை நான் காட்ட போறேன். அது முதல் அடையாளத்தை நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அடையாளம் அவருக்கு எங்க கிடைச்சது? ஆதியாகமம் 40வது அதிகாரம் 39வது அதிகாரம் 21. கர்த்தரோ யோசேப்போடு கூட சிறைச்சாலையில் இருக்கிறார். இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு வசனம் பாரு. ஆண்டவர் பரலோகத்தில் இருப்பாரு, ஒத்துக்கிறோம். உங்களுக்குள்ள இருக்காரு, ஒத்துக்கிறோம். ஆனா சிறைச்சாலையில கூட இருக்காரு. யாரு கூட? யோசேப்போட கூட இருக்காரு. அப்ப யோசேப்போட கூட வந்து என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டா, அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலை வைக்கப்பட்ட எல்லாத்தையும் யோசேப்பை கையில கொடுக்குறாரு. எப்பா யோசேப்பு, நீ நல்லா வைப்பா, எல்லாத்தையும் வேலையெல்லாம் பாரு, அக்கௌண்ட்டை பார்த்துக்க, எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ, நான் ரெஸ்ட் எடுப்பேன், ஏதாவது சண்டே இருந்தாட்டுக்கு. இப்ப ஆண்டவர் இவருக்கு ஒரு அடையாளம் கொடுக்க போறார். சீர், முந்தின சீரை பார்த்தும் சூப்பர் சீரை கொடுக்குறாரு. முந்தின சீர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பா வீட்டில் இருப்பாரு, பல வர்ண அங்கேயே போட்டிருப்பாரு, ஸ்டைலா நடப்பாரு. அன்னைமருக்கெல்லாம் பயங்கர காண்டாயிடுவாங்க. இவன் மட்டும் பல வங்கி அங்கேயே போட்டுட்டு அலையிறான், நம்ம இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸை போட்டுவார், அந்த மாதிரி செய்யறான். இது ஒரு சீரு. ஆனா அந்த ட்ரெஸ் போயிடுச்சு. போர்த்திபார் வீட்டில் வேலைக்காரன் ட்ரெஸ், சிறைச்சாலையில ஒரு ட்ரெஸ். ஆனா இப்ப பாருங்க, ஆதியாகமம் 40வது அதிகாரம் 14 வசனம். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாக காவல் கிடங்கில் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அவனை சவரம் பண்ணி வேறே வஸ்திரம் தரித்து, வேற வஸ்திரம் ஆனது சிறைச்சாலை ட்ரெஸ், என்னைய மாதிரி இந்த கட்டப்பட்ட ட்ரெஸ்ஸா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த காலத்துல சினிமால எல்லாம் கட்டமா போட்ட ட்ரெஸ் இருக்கும். இப்ப எனக்கு தெரியாது அது என்னது. ஆனா இந்த மாதிரி நல்லா ஒரு சூப்பர் ட்ரெஸ்ஸா கொடுத்து ராஜாட்ட கொண்டு வந்தாச்சு. ராஜா கேட்கிறாரு, இப்ப யோசேப்பு, சொப்பனம் பார்த்தேன், அதுக்கு அர்த்தம் என்னட்டு கிளீனா சொல்றாரு. 7ங்கிறது 7 வருஷம். 7 வருஷம் உங்களுடைய தேசத்துல செழிப்பு இருக்க போகுது, ஜே 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 ஜேன்னு இருக்கும். ஆனா நீங்க அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்ப அது எல்லாத்தையுமே நீங்க என்ன செய்யணும்? கலெக்ட் பண்ணி பெரிய பெரிய கோடவுனா கட்டணும். பெரிய பெரிய கோடவுனா கட்டி எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். ஏன்னா பின்னாடியே 7 வருஷம் உங்களுக்கு ஒரு பஞ்ச வருஷம் வரப்போகுது. அன்னைக்கு உங்கள்கிட்ட ஸ்டாக் இருக்கும். அந்த ஸ்டாக் வச்சு இந்த பஞ்ச காலம் 7 வருஷத்தை நீங்க என்ன செய்யணும்? மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆலோசனை சொல்றாரு. ராஜாவுக்கு பயங்கர சந்தோஷமாயிருச்சு. எப்பா என்ன ஐடியா கொடுத்துருக்கான்ப்பா அப்படின்ட்டு மந்திரிட்ட கேட்கிறாரு. எப்பா சூப்பரான ஐடியா. இப்ப இது யார் இதை அப்ளை பண்றது? இதை எந்த இடத்துல வாங்கணும், எப்படி வாங்கணும், எப்படி சேர்த்து வைக்கணும், எப்படி சப்ளை பண்ணணும் பார்த்தேன். நீ தானே சொன்ன, உங்ககிட்ட யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 41வது அதிகாரம் 37 வருஷம் இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் ஊழியக்காரனும் பார்வைக்கும் நல்லா இருந்துச்சு. அப்பொழுது பார்வன் தன் ஊழியக்காரனுக்கு தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷன், அதனால எல்லாத்தையும் நீ தான் செய்யணும்ட்டு முந்தின சீரோட நானா என்ன அருமையான வசனம் பண்ணுங்க. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்ப. கவர்மெண்ட் போஸ்டிங் இருந்தது எங்க? ஜெயிலு. இப்ப கவர்மெண்ட் போஸ்டிங். நீங்க IAS IPS எல்லாம் பார்க்கும்போது ஒருத்தர் ஜெயில இருந்தா, ஒரு ரெக்கார்டு இருந்தா அவர் உள்ளே விட மாட்டாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. ஆண்டவர் அந்த முந்தின சீரை விட, அதாவது வெறும் ட்ரெஸ் தான் நீ போட்டுட்டு நடந்த, உனக்கு நர்ஸ் சீர் கொடுக்க போறேன். அது கொஞ்சம் நான் எங்க கொண்டு வைக்க போறேன்? ஹையஸ்ட் பிளேஸ். ராஜா சொல்றாரு, என் வாக்கின்படியே உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் நடக்கணும், சிங்காசனத்தில் மாத்திரம் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடையாளத்தை பார்க்கணும். பார்வன் தன் கையிலே இருந்த முத்திரை மோதிரத்தை கலற்றி யோசனை மெல்லிய வஸ்திரத்தை அவனுக்கு உடுப்பித்து இதுதான் அடையாளம். எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒரு அடையாளம் வச்சிருக்கிறார். ஒரு பணக்காரனா அவன் வந்து இறங்குற கார் பல கோடி, வாட்ச் கட்டியிருப்பான். அந்த வாட்ச் 15 லட்சம் 20 லட்சத்துக்கு தான் வாட்ச் கட்டியிருப்பான். அது இந்த மாதிரி தான் டயத்தை காட்டும், அது வேற மாதிரியா காட்டும். ஆனா அந்த பந்தம். ஆனா இங்க ஆண்டவர் கொடுக்கிற அடையாளம் இந்த ரிச்சஸ்ட் டாப் போஸ்ட் கொண்டாடுறாங்க. ஜெபிச்சு பண்ணிக்குமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. முந்தின சீரை பார்க்கலும் நான் சீர் கொடுக்க நீர் வல்லவரா இருக்கிறீர் ஐயா. கிதியோனை பார்த்தோம் ஐயா. கிதியோன் மூலமாக இந்த தேசத்துக்கே ஒரு விடுதலை தந்தீர் ஐயா.
யோசேப்புக்கு நல்ல ஒரு உயர்வை கொடுத்தார். அதே தேவன் நீர் எங்களோடு இருக்கிறீர் ஐயா, எங்களுக்கு நான் சீர் கொடுக்க நீர் வல்லவராக இருக்கிறீர் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களுக்கு பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.